السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹுவின் மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு தஆலா நம்மை எல்லா முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே நம்மை எல்லாம் பிறக்க செய்தானே. தகை அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் 10 விஷயங்களை சொல்லி காமித்தார்கள். 10 விஷயங்களை சொன்னார்கள். இந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடியுங்கள், அல்லாஹ் தஆலா கூலியை தருவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 விஷயங்களை சொல்லி காமித்தார்கள். அந்த 10 விஷயங்களை இப்பொழுது சொல்ல போகிறாயா என்று கேட்டால் அது அல்ல. இந்த 10 விஷயத்தில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நீ பேணுதலாக இருந்து கொள். ஏனென்று சொன்னால், இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ செய்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய ஈமான் என்பது பறிபோகிவிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எச்சரித்து கூறினார்கள். அது என்ன மிகப்பெரிய விஷயம் என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், வலா தஷ்ரபன்னல் ஹம்ர வலா தஷ்ரபன்னல் ஹம்ர, மதுவை நீங்கள் அருந்த வேண்டாம். திட்டமாக வலா தஷ்ரபன்ன என்று அழுத்தமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மதுவை அருந்த வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அந்த மது என்பதாகிறது ரஅஸு குல்லி ஃபாஹிஷத்தின் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு அருவருப்பான விஷயங்களில் தடையானதாக இந்த மது என்பது இருக்கிறது என்று ஹஸ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த விஷயங்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள், இந்த விஷயங்களை இந்த பொருளை நீங்கள் குடிக்காதீர்கள், சாப்பிடாதீர்கள் என்று ஏராளமான வஸ்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஹதீஸிலையும் பயன்படுத்தியதே கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸிலே ஹம்ரை பற்றி கூறும் பொழுது, சாராயத்தை பற்றி கூறும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இன்னஹு ரஅஸு குல்லி ஃபாஹிஷத்தின், அருவருப்பான ஒவ்வொரு விஷயத்திற்கும் தலையானதாக ஹம்ர் என்பது இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராயத்தை பற்றி கூறும் பொழுது சொல்கிறார்கள், இதை குடித்தால் எல்லா பாவங்களுக்கும் செய்வதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. இந்த உலகத்திலே என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த மது என்பது காரணமாக இருக்கிறது என்று ஹஸ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மையான விஷயம் தானே. மது என்பது போதை தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மதுவை நாம் அருந்தினோம் என்று சொன்னால் என்னென்ன துன்யாவில் நாம் எல்லாம் பாவம் என்பது இருக்கிறதோ அந்த பாவத்திற்கெல்லாம் இதுதான் தலையானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த மதுவை அருந்தி விட்டான் என்று சொன்னால், ஒரு மனிதன் மதுவை அருந்தி விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியாது. அந்த அளவிற்கு போதை என்பது தலைக்கு ஏறிவிடும். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னஹு ரஅஸு குல்லி ஃபாஹிஷத்தின், ஒவ்வொரு அருவருப்பான விஷயங்களுக்கும் தலையானதாக இந்த மது என்பது இருக்கிறது. இந்த மனிதன் அருவருப்பான விஷயத்தை செய்தான் என்று சொன்னால் மனிதர்கள் விரும்புவார்கள், அச்சு எப்படியெல்லாம் செய்கிறானே சொல்லிட்டு அந்த மனிதர்கள் எல்லாம் ஒதுங்கி போகி விடுவார்கள். அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அருவருப்பான விஷயங்களுக்கு இதுதான் தலையாக இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
ஒரு மனுஷன் விரும்பக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி அல்லது விரும்பாத செயலாக இருந்தாலும் சரி, இந்த மதுவை அறிந்து விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான் என்று அவனுக்கே தெரியாது. அவன் விரும்பாத விஷயத்தை கூட அவன் செய்வான், அவன் விரும்பாத விஷயத்தை கூட செய்வான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு என்று சொன்னால் சில நபர்கள் மது மட்டும்தானா என்று கேட்டால் மது மட்டும் அல்ல, எந்தெந்த விஷயம் அந்த காலத்தில் மது என்பது மட்டும்தான் இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹம்ரு மட்டும்தான் இருந்தது, மது சாராயம் மட்டும்தான் இருந்தது. அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், வலா தஷ்ரபன்னல் ஹம்ர என்று சொன்னார்கள். ஆனால் இன்னொரு ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு மிஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஹராம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே கூறுகிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து என்ன புரிகிறது, எந்த ஒரு போதை தரக்கூடிய பொருளை அருந்தினாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் என்ன ஆகும், மறுவறுப்பான செயல் என்பது நம்மிலிருந்து வெளியாகும். அதனால் அதை அருந்த வேண்டாம், அது ஹராம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிமான மனிதர் மதுவை அறிந்து விட்டார் என்று சொன்னால், மதுவை அருந்து விட்டால் என்று சொன்னால், குடித்து விட்டால் என்று சொன்னால், அல்லது போதை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை அவன் அருந்தினாலோ அல்லது குடித்தாலோ சாப்பிட்டாலோ அவனிடம் ஈமான் என்பது இருக்காது, ஈமான் என்பது விலகி போகிவிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவனிடம் ஈமான் என்பது இருக்காது, அந்த ஈமான் என்பது அவனை விட்டு விலங்கி போகிவிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலையும் முஸ்லிம் ஷரீஃபிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமினுன், எந்த ஒரு மனிதர் ஹம்ரை சாராயத்தை குடிக்கிறாரோ அந்த நிலையில் அவனிடம் ஈமான் என்பது இருக்காது, ஈமான் என்பது இல்லாமல் தான் அவன் குடியை குடிப்பான் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் வாலிபர்களின் கையிலே சாராயம் என்பது அதிகமாக இருக்கிறது. வாலிபர்களுடைய கையிலே பார்த்தோம் என்று சொன்னால் போதை தரக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. நாம் இணையதளங்களிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை எடுக்கும் பொழுது என்ன செய்தி வருது, இந்த மனிதர் இப்படிப்பட்ட கஞ்சாவை விட்டார், இந்த மனிதர் இப்படிப்பட்ட கூலிப்பை போட்டார் என்று போதை பொருட்களை பற்றி தான் நியூஸ் பேப்பர்களில் அதிகமாக வருகிறது. அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 1500 வருடத்திற்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு எச்சரித்து கூறினார்கள், வலா தஷ்ரபன்னல் ஹம்ர வலா யஷ்ரபன்னல் ஹம்ர, நீங்கள் மதுவை அருந்தாதீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 1500 வருடத்திற்கு முன்பதாகவே பெருமானா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும். வஹுவ முஃமினுன், அவன் முஃமின் அல்லாத நிலையில் தான் அவர் சாராயத்தை குடிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் போதை தரக்கூடிய பொருட்களை சாப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்மிடம் ஈமான் என்பது இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், போதை தரக்கூடிய பொருட்களை நாம் சாப்பிடும் போது ஈமான் என்பது நம்மிடம் இருக்காது. அந்த நேரத்தில் என் மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். ஈமான் அல்லாத முஃமின் அல்லாதவராகத்தான் மரணிப்பார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முஃமின் அல்லாதவராகத்தான் மரணிப்பார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மோசமான விஷயம்தான் ஹம்ர் என்பது, அப்படிப்பட்ட மோசமான விஷயம்தான் சாராயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை தந்து கொண்டிருக்கும் பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க, ஆசிரியரே, மது அருந்தினால் என்று சொன்னால் ஈமான் என்பது அந்த மனிதரை விட்டு வெளியே போகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, எப்படி ஈமான் என்பது வெளியே போகிறது, எப்படி ஈமான் என்பது மீண்டும் உள்ளே வருகிறது என்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கும் பொழுது
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் செய்கையால் தன்னுடைய கைகளை வைத்து செய்கையால் காமித்தார்கள். ஈமான் என்பது இப்படி இருக்குமா? ஈமான் என்பது இப்படி இருக்கும், இணைந்து இருக்கும். நம்முடைய உடலோடு நம்மோடு ஈமான் என்பது இணைந்து இருக்கும். நாம் போதை தரக்கூடிய பொருட்களை நாம் உண்டோம் என்று சொன்னால் ஈமான் என்பது நம்முடைய உடலை விட்டும் பிரிந்துவிடும். ஈமான் என்பது நம்முடைய உடலை விட்டு பிரிந்துவிடும். நாம் எப்பொழுது அந்த பாவமான காரியத்தில் இருந்து மீண்டு வருகிறோமோ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்டு, யா அல்லாஹ் நான் தெரியாமல் இந்த தவறை செய்து விட்டேன் என்று நம்முடைய பாவத்தை அல்லாஹ் தஆலாவிடம் ஒத்துக்கொண்டு நாம் எப்பொழுது தௌபா கேட்கிறோமோ அப்பொழுது தான் ஈமான் என்பது இணையும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை வைத்து செய்கை காமித்தார்கள். கையை வைத்து இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செய்கை காமித்து சொன்னார்கள், ஈமான் என்பது இப்படித்தான் இருக்கும். நாம் போதை தரக்கூடிய பொருள்களை நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஈமான் என்பது நம்மை விட்டு பிரிந்துவிடும். அதே போல் தௌபா செய்யவே இல்லை அந்த மனிதர், தான் செய்த தவறை உணராமல் தௌபாவும் செய்யாமல் அப்படியே இருந்தால் என்று சொன்னால் அவனை விட்டு ஈமான் என்பது விலகித்தான் இருக்கும் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லி காமித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸின் மூலமாக பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஹத்திஸீன்கள் அறிவிக்கிறார்கள், மது பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர் தௌபா கேட்கும் வரை பரிபூர்ணமான முஃமினாக ஆகவே மாட்டார் என்று முஹத்திஸீன்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனுஷன் மது அருந்துறான், ஒரு முஸ்லிமான மனிதன் தெரியாமலோ தெரிந்தோ மதுவை அருந்துறா வச்சுக்கோங்களேன், அந்த மனிதர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தௌபா செய்யாமல் இருக்கும் காலம் எல்லாம் பரிபூரணமான முஃமினாக ஆக மாட்டார் என்று முஹத்திஸீன்கள் நமக்கு அழகாக அறிவித்து தருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நன்கு கவனமாக இருக்க வேண்டும். இந்த போதை தரக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே எச்சரித்து கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாமு வல் அஸ்லாமு ரிஜ்சுன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 4 விஷயத்தை பற்றி கூறுகிறான். ஒன்றாவது விஷயம் என்ன? அல் ஹம்ர், போதை தரக்கூடிய சாராய பொருட்களை உண்ணுவது, வல் மைசிரு, பாவமான விஷயத்தை செய்வது, வல் அன்சாபு, சூதாட்டம் ஆடுவது, அதல்லாமல் வல் அன்சாபு வல் அஸ்லாமு, சகுனம் பார்ப்பது என்பதெல்லாம் ரிஜ்சுன் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ரிஜ்சுன் என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. தஃசீர்களிலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ரிஜ்சுன் என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது அர்த்தம் என்ன? மலம் ஜலம் என்று ஒரு அர்த்தத்தை கூறுகிறார்கள். 2வது அர்த்தத்தை சொல்கிறார்கள் அசிங்கமான விஷயம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் என்ன எழுதுகிறார்கள்? ரிஜ்சுன் என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. மலம் ஜலம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது, அசிங்கம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் அசிங்கம் என்கிற அர்த்தத்தை வைத்தோம் என்று சொன்னால் இந்த 4 விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். ஒன்று என்ன? சாராயம், சூதாட்டம், சகுனம் பார்ப்பது, அதல்லாமல் பாவமான காரியங்களில் ஈடுபடுவது எல்லாம் அல்லாஹ் தஆலா விரும்புவது இல்லை என்று அல்லாஹ் தஆலா எச்சரித்து கூறுகிறார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு அழகாக விளக்கங்களை தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு வார்த்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே கூறுகிறான், மின் அமலி ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஷைத்தான்களுடைய அமல்களிலிருந்து ஒரு அமல் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக ஷைத்தானுடைய வேலை என்ன? மக்களை எப்படியாவது வழி கெடுக்க வேண்டும். மோசமான காரியத்தை எல்லாம் செய்யக்கூடியவன் யார்? ஷைத்தான் தான். அதே போல் நாம் மதுவை அருந்தினோம் என்று சொன்னால் நம்மிடமிருந்து மோசமான அமல்கள் எல்லாம் வெளிப்படும். மோசமான மக்கள் எல்லாம் விரும்பாத அமல்கள் எல்லாம் வெளிப்படும். அப்படிப்பட்ட அமல் யாரிடம் இருந்து வெளியாகும்? சைத்தானிடம் இருந்து வெளியாகும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல்கள் இருந்து ஒன்று என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறார். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.
நவுதுவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சைத்தானுடைய அமல்களை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும். என்ன நாம் செய்ய வேண்டும்? போதை பொருட்களை விட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் போதை பொருட்களை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த போதை என்பது துன்யாவிலேயும் நமக்கு அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தும், ஆகிரத்திலும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தும். துன்யாவிலும் மற்ற நபர்கள் எல்லாம் எப்படி பார்ப்பார்கள்? மது அருந்தக்கூடிய நபரை இப்படிப்பட்ட மனிதரா என்று கேவலமாக பார்ப்பார்கள். அதே போல மறுமை நாளிலும் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் கிடைக்கும். இந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், மன் ஷரிபல் ஹம்ர, எவரொருவர் சாராயத்தை அருந்துகிறாரோ, வலம் யதூபு மின்ஹு, அதிலிருந்து தௌபாவும் செய்யாமல் யார் இருக்கிறாரோ, ஹுரிமஹா ஃபில் ஆஹிரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள். ஹுரிமஹா ஃபில் ஆஹிரா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நாளை கியாமத்து நாளிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா மது என்பதை தயார் செய்து வைத்திருப்பான். இந்த உலகத்திலே தான் மது என்பது ஹராம். ஆனால் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திலே மது என்பது ஹலாலான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியை நம்ம தர வேண்டும். சொர்க்கத்திலே உள்ள ஹம்ர் என்பது ஹலாலான ஒரு விஷயம். ஆனால் எவரொருவர் இந்த துன்யாவுடைய காலத்திலே மதுவை அறிந்துவிட்டு அல்லாஹ் தாலாவிடம் பாவமன்னிப்பு கேட்காமல் இருக்கிறாரோ, அல்லாஹ் தாலா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துடைய ஹம்ரை, சொர்க்கத்துடைய மதுவை என்ன பண்ணிவிடுகிறான்? ஹராமாக ஆக்கி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ஹம்ரை ஹராமாக ஆக்குகிறான் என்று சொன்னால் என்ன? சொர்க்கத்துடைய ஹம்ர ஹராமாகுகிறது என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், ஈயாக்க, உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், வமாசியத, இன்னும் யாரெல்லாம் பாவமான விஷயங்களிலே மூழ்கி கிடக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள், ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாவங்களை கொண்டு தான் அல்லாஹுடைய கோபம் என்பது வெளிப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல நாம் எவ்வளவு பாவங்களை செய்கிறோமோ அந்த பாவங்களை வைத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் பார்வை என்பது நம்ம மீது வெளியாகுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களின் மூலமாக சொல்கிறார்கள். ஹல்ல என்று சொன்னால் இதற்கு என்ன அர்த்தம்? முடிச்சு போட்டு இருக்கும், முடிச்சு போடுதல் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய கோபம் என்பது அல்லாஹ் தஆலா முடிச்சு போட்டு வைத்திருப்பான். நாம் எவ்வளவு இந்த துன்யாவிலே பாவத்தை செய்கிறோமோ அந்த அளவு அந்த முடிச்சது என்பது அவிழ்ந்து என்ன ஆகும்? கடைசியில் என்ன ஆகிவிடும்? அந்த முடிச்சல் எல்லாம் அவிழ்ந்து அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் பார்வை என்பது நம்ம மீது அதிகமாக வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து கூறுகிறார்கள், ஈயாக்க, உங்களை எச்சரிக்கிறேன், அல்லாஹுடைய கோப பார்வை வெளிப்படுவதை காரணம் என்ன? நீங்கள் இந்த துன்யாவில் செய்யக்கூடிய பாவங்கள் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் தொழுது இபாதத்து செய்து அல்லாஹுடைய நன்மைகளையும் பாசத்தையும் நேசத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதே அளவு நாம் மறுமை நாளிலும் என்ன செய்வோம்? அழகாக சொர்க்கத்தை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த துன்யாவிலே அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடுத்தானோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் நாம் எல்லாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நஅஊது பில்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மறுமை நாளிலே மோசமான சொர்க்கத்தை அடையாமல் மாறாக நரகத்தை அடையக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்துருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெயினாக இந்த விஷயத்தை நான் எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்று சொன்னால், பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போறான், மதர்சாவுக்கு போறான், எங்கேயோ போறான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான் என்று சொன்னான், இல்ல எங்கேயோ போறான்னா அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். எப்படி இருக்கான், எந்த செயலில் ஈடுபடுறான்,
என்னென்ன பண்றா என்று நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே கூறுகிறார்கள். பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான், எந்த நிலைமையில் இருக்கிறான், போதை பொருட்களை பயன்படுத்துகிறானா, அல்லது அல்லாஹுக்கு பிடிக்காத, அல்லாஹு ரசூலுக்கும் பிடிக்காத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறானா என்று பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும். இபாதத்துகளில் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். அல்லாஹை திக்ர் செய்வதில் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். இப்படிப்பட்ட ஆர்வத்தை நாம் ஊட்டினோம் என்று சொன்னால் சாலிஹீன்களாக நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மட்டும் அவர்களுக்கு பொறுப்பு அல்ல, இங்கே கொடுத்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறான். அந்த பிள்ளையை நாம் எப்படி நாம் வளர்க்க வேண்டும்? கண்காணிப்போடு வளர்க்க வேண்டும். இதை பற்றியும் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறார்கள், குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். உங்கள் பொறுப்புல எதை ஒப்படைத்தானோ அல்லாஹ் தஆலா அதை பற்றி நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக வேண்டி இந்த ஹதீஸை சொன்னேன் என்று சொன்னால் நாம் அதிகமாக கவனம் இருக்கு இந்த ஹதீஸை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் இருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால், ஈமானை நம்மில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹதீஸை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை ஈமானுடன் மரணிக்க செய்வான். அல்லது இந்த ஹதீஸை பின்பற்றாமல் நான் எப்படியோ வாழ்ந்துக்குவேன், உனக்கு என்ன என்று இந்த ஹதீஸை பின்பற்றாதவர்கள் என்ன ஆகுவார்கள்? ஈமான் அல்லாதவர்களாக, முஃமின் அல்லாதவர்களாகத்தான் மரணிப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மரணிக்கக்கூடிய சமயத்தில் முஃமினாக ஈமான் உள்ள நபர்களாக அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய கோப பார்வையை விட்டும் அல்லாஹ் தஆலாவுடைய நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.